ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي وإياي أولا بتقوى الله. اتقوا الله في السر والعلن. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله. வலனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலும் மேலான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை அந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் அதுக்கு பின்னால் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை உரிய முறையிலே பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாழவிருக்கின்றார்களோ அனைவர்கள் மீதிலும் உண்டாவது என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அவனின் நல்லடியார்களே, பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது அன்றாட வாழ்வில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எவைகளை செய்யக்கூடாது என விளக்கி இருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அவ்வாறான விளக்கல்களை தடைகளை வாழ்விலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து உபதேசம் செய்கின்றேன், ஞாபகம் ஊட்டுகின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்னுக்கு வாங்கல, இடமுட்டு இருக்காங்க, முன்னுக்கு வாங்க, எல்லாரும் முன்னுக்கு வாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறப்பான நாட்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகவுமே சிறப்பான 10 நாட்கள். அப்படியான சிறப்புக்குரிய நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்ற நாம் எமது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய முன்மாதிரியான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் எமக்கு என்ன படிப்பினை இருக்கின்றது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்கின்ற பொழுது, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏகத்துவத்துக்காக ஓரிரை கொள்கைக்காக அல்லாஹ்வினுடைய மார்க்கம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிறு வயதிலே இருந்து வாலிப வயது முதல் மௌத்தாகின்ற வரைக்கும் பல சோதனைகளை அவர்கள்
கண்டார்கள். அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அல்லாஹு தஆலா கரெக்டர் கொடுக்கிறார். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு, சில செய்திகளை, சில சோதனைகளை கொண்டு நாம் சோதித்தோம். فَأَتَمَّهُنَّ. அது அத்துணையையும் அவர்கள் கம்ப்ளீட் பண்ணினார்கள், அவர்கள் நிறைவேற்றினார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது எல்லாம் எப்ப பெரிய பயணத்துக்கு பின்னால தான் இந்த சர்டிபிகேட் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். ஆரம்ப வாழ்க்கை நாங்க எடுத்துக்கொண்ட அவர்களுடைய தாவா பிரச்சாரம் 2 முறையாக அமைஞ்சிருக்குது. நல்ல விளங்கிக்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா பணி 2 கட்டங்களாக இருக்குது. ஒன்று தன்னுடைய சமூகத்துடனான தாவா பணி, இரண்டாவது தன்னுடைய தந்தையோடு உடனான தாவா பணி. இந்த தாவா பயணத்துல நபிமார்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சொல்கிறான். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நபியே, உமது நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். தாவா இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டுக்குள்ள ஷிர்க், பித்அத், மற்றவர்களை சமாளிக்கின்ற முறையிலே சடங்கு சம்பிரதாயங்களை செய்கின்றவர்களை நாம் பார்க்கின்றோம். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டிய நாம், கலிமா சொன்ன நாம், படைத்த ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு என்ன செய்யறோம் தெரியுமா? உறவினர்களை, சொந்த பந்தங்களை, பெற்றோர்களை, உற்றார்களை, நண்பர்களை திருப்திப்படுத்துகிறதிலே அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது தன்னுடைய தந்தைக்கு, குடும்பத்திலே ஸ்டார்ட் பண்ணணும். எங்க இருந்து எங்களுடைய தாவா பணியை ஸ்டார்ட் பண்ணணும் என்று கேட்டால் முதலாவது எங்களுடைய பெற்றோர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். குடும்ப உறவினர்கள், இரத்த உறவுகள், சகோதரர்கள், அவியர் சகோதரிகள், இவர்களிலே இருந்து எங்களுடைய தாவா பயணத்தை நாம் தொடர வேண்டும் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியிலே இருந்து பெறுவதோடு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதைத்தான் சொல்லி காட்டினார். எனவே கண்ணியமானவர்களே, தந்தையோடு முதலாவது அவர்கள் தாவா பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார் சூரா நாம்ல, فَيَقُولُ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ آزَرَ أَتَتَّخِذُ أَصْنَامًا آلِهَةً إِنِّي أَرَاكَ وَقَوْمَكَ فِي ضَلَالٍ مُبِينٍ. அல்லாஹ் அன்றே நீங்கள் வணங்கப்படக்கூடிய கடவுள்களை, தெய்வங்களை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறீர்கள் என்பது என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. அல்லாஹ்வை வணங்கும், படைத்த ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும். எல்லா விவகாரங்களின் பொழுதும் எங்களை படைத்து உணவளித்து ஆரோக்கியத்தை தந்து அத்தனையையும் தந்திருக்கின்ற அந்த ரப்புக்கு நாம் ஞானத்து நன்றி செலுத்தி அனுபவித்து விட்டு நன்றி செலுத்தும் முகமாக அவனை வணங்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நீங்க வணங்குங்கன்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தைக்கு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது? சிலங்க தவறா புரிஞ்சிக்கிற ஒரு செய்தியை நான் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திர கடவுள் என்று சொன்னாங்க, அதுக்கு பின்னால சந்திரன கடவுள் என்று சொன்னாங்க, சூரியன கடவுள் என்று சொன்னாங்க. அதுக்கு பின்னால்தான் அவங்களுக்கு தெளிவு வந்துச்சு. அது வரைக்கும் கடவுள்னு தான் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. ஒரு நாளும் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான்.
فلما جن عليه الليل رأى كوكبا قال هذا ربي فلما أفل قال لا أحب الآفلين. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வராங்க. முதலாவது நட்சத்திரம், உருவத்தில் சின்னது, தன்னுடைய சமூகத்துக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அவர்கள் மனங்கள்ல அல்லாஹ் காப்பாற்றின அவர்கள் இணை வைத்தவர்கள் அல்ல. இணை வைத்து இறை மறுப்பு குடும்பத்துல தான் பிறந்தாங்க. வாப்பா ஒரு சில செதுக்கி வியாபாரம் செய்யக்கூடிய வாப்பா அந்த வீட்டுக்குள்ள பிறக்கிறாங்க. ஆனால் ஏகத்துவத்தை சிறு வயதிலே இருந்து உள்ளத்திலே ஏற்ற அவர்கள் சொல்றாங்க ரப்பி. அப்படி வருது, சூரியன் ஆண்டை போட்டு சொல்றாங்க. இது வருவது அந்த சந்திர காண்றாங்க நட்சத்திரங்க. ரப்பி, நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க தானே, உணவளிக்கும், உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும், உங்களை நோய்களை குணப்படுத்தும், உங்களுக்கு தேவை எல்லாமே பூர்த்தி செய்யும் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க தானே. அப்படியாக இருந்தா அது மறையக்கூடாது. சட்டுன்னு வந்துட்டு மறைகின்ற கடவுளாக இருக்க முடியாது. நிலையாக நிரந்தரமாக இருக்க வேண்டும். எதற்கும் பதில் சொல்கின்ற ஆற்றல், எதையும் கேட்டால் கொடுக்கின்ற ஆற்றல் இருக்க வேண்டும். இது மறைஞ்சு போகுது. அப்ப சொன்னாங்க மறைஞ்சு போறதெல்லாம் கடவுள் இல்லை, எனக்கு அதெல்லாம் விரும்பல. நான் மறுபடி சொல்றாங்க فلما رأى القمر بازغا قال هذا ربي فلما أفل قال لئن لم يهدني ربي لأكونن من القوم الضالين. அதற்கு பின்னால அந்த நட்சத்திரம் விட பெருசு சந்திரன் வருகிறது. அதை பார்த்து சொல்றாங்க. அவங்க பார்த்து சொல்ல காரணம் அந்த வடிவத்துல, அந்த உருவத்துல, அந்த மூணுடைய உருவத்துல, நட்சத்திரம், சந்திரன், சூரியன், அந்த உருவத்தில் அவங்க செஞ்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அதை அவர்களிடத்திலே இருந்து இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவங்க சொல்றாங்க. இப்ப வந்த பொழுது இந்த சந்திரன் என்னுடைய ரப்பு, அது மறையுது. அப்ப சொல்றாங்க அல்லாஹு தஆலா எனக்கு வழிகாட்ட இல்லை என்று சொன்னார். நான் வழிதவறியர்களில் ஆகிவிடுவேன் என்று சொல்றாங்க. அல்லாஹு தஆலா பேசிக்கல அவங்களை பாதுகாத்தான். மூன்றாவது கட்டம் வருது. சூரியன் வருது. உதித்து வருகின்ற பொழுது பெருசாயிட்டு ஹாதா அக்பர். எங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரியன் எவ்வளவு பெரிய கோள் என்று சொல்லி. ஹாதா அக்பர் என்ற விஞ்ஞானமும் இல்லாத காலத்துல சின்ன டைப்பில் இருந்து வருகிறாங்க. அந்த நட்சத்திரம், சந்திரன், சூரியன் அல்லாஹ் தஆலா அறிவை கொடுக்கிறான். என்ன சொல்றாங்க? இதுதான் என்னுடைய காலம். அதுவும் மறைஞ்சு போகுது. அப்ப இல்லைன்னு சொல்றாங்க. இப்படியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கௌம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு முதலாவது தன்னுடைய தந்தைக்கு பின்னால அவங்க சமூகத்துக்கு எத்தி வைக்கிறாங்க. தந்தையை எடுத்துக்கொண்டால் மிகவும் குஃப்ரிலையும் ஷிர்கிலையும் மூழ்கிய ஒருவராக இருந்தாரு. அவரை எப்படியாவது அதிலிருந்து வெளியே எடுக்கணும், கலக்கி எடுக்கணும். அந்த ஷிர்கில மூழ்கி இருக்கின்றவரை எப்படியாவது வெளியே எடுக்கணும். பல கட்டங்களை முயற்சி செஞ்சாங்க. சூரா மரியத்துல 41வது ஆயத்தில் இருந்து ஓதி பாருங்க. வذ்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தியை நீங்க படிச்சு பாருங்க. நபியை நீங்க சமூகத்துக்கு சொல்லுங்க. இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார். என்ன சொன்னாங்க பாப்பாக்கு? இது கால லி அபீஹி யா அபதி லா தஅபுது இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தான். 4 கட்டங்கள்ல சொல்றாரு. வாப்பா கேட்காத, பார்க்காத கல்லு மண்ண நீங்க ஏன் வணங்குறீங்க வாப்பா? லிம தஅபுது மா லா யஸ்மல் வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஅன். உங்களுக்கு எதுவுமே செய்யாது, எந்த பயனும் இல்லாத நீங்க ஏன் வணங்குறீங்க? என் அருமை வாப்பாவே, அன்பு தந்தையே, நீங்க ஏன் வணங்குறீங்க? முதலாவது
இரண்டாவது இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யாதிக, தெளிவான ஆதாரத்தோட நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபத்தபிஇனி அஹ்திக சிராத்தன் சவியா, நீங்க என்ன பின்பற்றுங்க, உங்களுக்கு நேரான வழியை நான் காட்டுறேன். அல்லாஹ்வுடைய உதவியினால நீங்க என்ன பின்பற்றுங்க, நான் நபி என்று ஏற்றுக்கொண்டேன். யா அபதி இன்னி கத் ஜாஅனி, யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தானுக்கு வணங்காதீங்க. ஷைத்தானுடைய பேர்ல எது எது எல்லாம் இருக்குதோ அது ஒன்றையும் நீங்க வணங்காதீங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு மாறு செய்தவன் ஷைத்தானாக இருக்கிறான் என்று மூன்றாவது சொல்றாங்க. நாலாவது சொல்றாங்க யா அபதி இன்னி அஹாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மானி ஃபதகூன லிஷைத்தானி வலியா வபா. என்ற அருமை வாப்பா, உங்களுக்கு மர்ம நாளையில தண்டனை கிடைக்கும், நரக நெருப்பு கிடைக்கும், அதை நான் பயப்படுறேன் பாப்பா. குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? எங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு எங்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க? படைத்த ரப்பில் ஆலமீன் ஒருவனை வணங்க வேண்டிய இந்த சமூகத்துல எத்தனை பேர் இந்த அல்லாதவர்களிடத்திலே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, மர்ம நாளையில தண்டனை இருக்குவாப்பா, நீங்க பயந்துவாங்க, உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நான் பயப்படுறேன். இப்படி சொல்லிட்டாங்கன்னா அருமையான பாவா, அருமை அன்புள்ள வாப்பா. வாப்பா சொல்றது கேளுங்க, 4 தடவை யா பத்தி வாப்பா வாப்பா என்னுடைய அருமை வாப்பான்னு சொல்லி 4 இடத்துல சொல்றாங்களே, கொஞ்சமாவது அவர்கள் உள்ள விலகல்ல. என்ன சொல்றாங்க? வாப்பான்னு சொன்னா என்ன சொல்லணும்? இவர் வாப்பான்னு சொன்னா சரி மகனே என்று தான் சொல்லுவோம். சரி மகன், எனக்கு இதுல எல்லாம் இஷ்டம் இல்லை, நீங்க உங்களுடைய கடவுளை வணங்குங்க, நான் என்ன கடவுளை வணங்கணும். சரி மகன் என்று அதான் ஒரு முறை ஒன்று, பேச்சு முறை ஒன்று அறுத்தான். டீசென்டா இருக்கணும். அவ்வளவு கொடுத்த ஆர்மை வாப்பாது என்று சொல்லி என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ராஹிமே இந்த வாப்பான்றது மனதுல இறக்கம் இல்லை, அல்லாஹ் இறக்கத்தை போடல, அந்த உள்ளத்துல ஈமான் இல்ல, அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருக்கிறார். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவரை ஒன்றும் சொல்லல. என்ன சொல்றார்? இப்ராஹிமே அருமை மகன், அருமையாக பேசுறாரு, தன்னுடைய வாதத்தை அழகாக மாப்ப உறவு மேற்கொள்றாரு. என்ன சொல்றாரு? யா இப்ராஹிம், நீங்க எங்களுடைய இப்ராஹிம், நீங்களுடைய கடவுளை நீங்க நிராகரிக்கிறீங்களா? தந்தை நீங்க விட்டுவிடலே சொன்னா அர்ஜு மண்ணக்க வஹஜுருனி மணியா, உன்னை கல்லால அடிச்சு உன்னை விரட்டி விட்டு நீ இங்க இருந்து போய், என்னுடைய கண்ணுக்கு இருக்காத, நீ எங்கேயாவது போ என்று சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னும் கவலை, கடுமையான கவலை வாப்பாவுடைய விஷயத்துல. நான் உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன். நான் உங்களுக்கு எப்படி எங்க முன்னுக்கு இருக்காத, நீ போக சொல்லி விரட்டின பொழுது அவங்க சொல்றாங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறேன். கடைசி வரைக்கும் போராடினாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. எது வரைக்கும்? அல்லாஹ் ஆயத் திறக்கிறான். فلما تبين له انه عدو لله تبرأ منه ان ابراهيم لحليم الله. எது வரைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருகிறது. இவர் திருந்த மாட்டாரு, இது அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெளிவாக வருகின்ற வரைக்கும் சொல்லிக்கொண்டா அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பேன், உங்களுக்கு நேர்வழிக்கு நான் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பேன். எப்பொழுது விரோதி என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றானோ அப்ப துஆங்க அந்த இஸ்திக்ஃபாரை விட்டு விடுறாங்க. இஸ்திக்ஃபாரை விட்டு விட்டது மட்டுமல்ல, அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவை மன்னி, மர்ம நாளையில இந்த வாப்பா மூலம் என்ன நீ கேவலப்படுத்தி விடாதே என்றெல்லாம் பிரார்த்தனை செய்து செய்துதான் கடைசியாக
அவருக்கு அல்லாஹ்வினுடைய ஓர்டர் வந்த பொழுது அதை விட்டுட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல இருந்து நாங்க என்ன படிப்பின? வெறும் நாங்க இந்த கவிகள் படிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடாது. யாருடைய திருப்தியும் எங்களுக்கு தேவையில்லை, அல்லாஹ்வினுடைய திருப்தி எங்களுக்கு வேணும். வாப்பாவுடைய திருப்தி உலக விஷயத்துல நீங்க செய்யுங்க, வாப்போட அன்பாக பண்பாக நடந்துக்கோங்க. ஆனால் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது வாப்பாயைத்தான் மார்க்கம் என்ன நினைப்பார், இதுதான். நீங்க இஷ்டரியா இருங்க, மார்க்க விஷயத்துல நீங்க வாப்பா உம்மான்னு சொல்லி விட்டு கொடுக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நல்ல ஏகத்துவவாதி கொள்கைவாதி பேசினா அச்சட்டா பேசுவாரு. புகாரியில முஸ்லிம்ல குர்ஆன்ல எத்தனாவது ஆயத்து நம்பர் எல்லாம் பரமாக்கி வச்சுக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிற. ஆனால் குடும்ப விவகாரம் தனிப்பட்ட விவகாரம் என்று வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறை யாருக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? நீண்ட சம்பவம் உங்களுடைய மகனுடைய விஷயத்துல. அப்ப இது ஒரு தாவாவுடைய பாதை ஒரு கட்டம் முடிஞ்சிட்டு, வாப்பாவோட ஒரு கட்டம் முடிஞ்சிச்சு. அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான் அது அல்லாஹ்வுடைய விரோதி என்று அதோடு விட்டுட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு நாங்க வாரதாக இருந்தால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்டத்துக்கு வராங்க தன்னுடைய சமூகத்துக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார் சூரா அன்கபூத்ல, வ இப்ராஹீம இத கான லிகௌமிஹி அபுதுல்லாஹ வத்தகூஹு ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்ன செய்தியை நீங்க நபியை நீங்க எடுத்து நினைவு கூறுங்கள், அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவரை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் அவனையே நீங்கள் அஞ்சு நடங்கள். நீங்கள் எதை செய்தாலும் அந்த ரப்பல் ஆலமீன் அதை அறிந்தவனாக தெரிந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு நபியும் இதைத்தான் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க. அவர்கள் சொல்றார்கள் ஆதி வர்க்கத்துக்கு அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள். வைலா ஸமூத அகாஹும் ஸாலிஹா, ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூக கூட்டத்துக்கு சொல்றாங்க உபுதுல்லாஹ மாலகும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள். வைலா மதியன அகாஹும் ஷுஐபா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு சொல்றாங்க நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் என்ற அத்தனை நபிமார்களுடைய பிரச்சாரமும் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த பூமியிலே வணங்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையில தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்து அவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுவரைக்கும் கடைசியாக நெருப்புல கொண்டு போய் போடுற வரைக்கும் தப்சீர்ல எழுதுறாங்க. சில தப்சீர்கள்ல குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா அதுக்கு விளக்கத்தை சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மிகவும் சிறப்பான காலம், நிம்மதியான வாழ்க்கை. எப்ப தெரியுமா வாழ்ந்தாங்க? நெருப்புல இருக்கின்ற பொழுதுதான் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். கொஞ்ச நேரம் நெருப்புல இருந்தாங்களே, அந்த நேரம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். அது வரைக்கும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இன்னும் சொல்றாங்க நெருப்புக்கு என்ன அவருடைய கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நீ குளிராக இரு. அல்லாஹ் குளிராக மட்டும் இருந்து சொல்லி இருந்தா இருக்கலாது, அப்படியே கட்டியாகி பேத்திப்பாங்க. நெருப்புக்குள்ள கூட அவங்க கட்டியா பெருத்திப்பாங்க. பர்தன் நீ குளிராக இரு, என்ன சொன்னா சலாமன் சாந்தியாக. இன்னைக்கு நாங்க சொல்றோம்னா சாதாரணமா ஒரு ஏசி மாதிரி நல்ல குளிராக நல்ல இதமாக இரு. நெருப்புக்கு அல்லாஹ்வுடைய ஓர்டர் ஒன்றுமில்ல. படைத்த ரப்பல் ஆலமீன் யாவற்றுக்கும் சக்தி வாய்ந்தவன். எந்த அளவு இந்த தப்சீர்கள் எழுதுறாங்க தெரியுமா? கையில இருந்த கயிறு கருகுது, கையில இருந்த கயிறு கருகுது. அவங்களோட சந்தோஷமான நாட்கள், அவங்க கழித்த நாட்களிலே மிகவும் சந்தோஷமான நாட்கள் நெருப்புல இருந்த நேரம் தான் என்று சொல்லி தப்சீர்ல விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒருவனை மாத்திரம் நாங்க நம்பி எல்லா கட்டத்திலும் அவன் மீது முழுமையான தவக்குல் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால்
கைவிடவே மாட்டான். ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டான். நடிப்புள்ளவர்களாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நம்ரூத் என்ன சொன்னான்? ஏங்க ரப்பு, சில வாதங்கள் நடக்குது. அதுக்கு பின்னால சொல்றாங்க, சுருக்கமா நான் சொல்றேன், ஏங்க ரப்பு யாத்தி மினல் மஷ்ரிகி வக்த் பிஹா மினல் மக்ரிப், கிழக்கில் இருந்து சூரியனை மேற்குக்கு கொண்டு வரது ஏங்க ரப்பு, நீ மேற்குல இருந்து கிழக்குக்கு கொண்டு வா. எப்படி வாதம்? அல்லாஹ்வை மட்டும் நம்பினாங்க. கிழக்கில் இருந்து மேற்கு கொண்டு வர இந்த ரப்பு நம்ரூதுக்கு சொல்றான், மேற்குல இருந்து நீ கிழக்குக்கு கொண்டு வா. தஃப்சீர்ல சொல்றாங்க, சம்டைம் சில நேரம் அல்லாஹ் அவனுக்கு உதிப்ப கொடுத்திருந்தான், நம்ரூது உதிப்ப கொடுத்திருந்தான், நான் தானே பாதை செய்யறேன், ஓன ரப்புக்கு சொல்லி மேற்குல இருந்து கொண்டு வர சொல்லி ஓன ரப்புக்கு சொல்லு என்று சொல்லி அவன் சொல்லி இருந்த சொன்னா அன்னைக்கு விஷயம் அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் மறுத்தவன், அல்லாஹ்வை நன்றி இல்லாமல் நிராகரித்தவன், வாய் மூடி விட்டான், அவனால பேச போச்சு. அல்லாஹ் அந்த உள்ளத்துல உயிர்ப்பை கொடுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வாதத்துல வெற்றி பெற்றாங்க. உண்மையாளர்களாக இருந்தால் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும் என்று சொன்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய படிப்பினை இருக்கு. அதனால தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடுறாங்க, அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن فاتبع ملة إبراهيم حنيفا. எத்தனையோ இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில படிப்பினை இருக்குது. கடைசி ஒரு செய்தியை சொல்றேன். தன்னுடைய மகன் அறுத்தது எல்லாத்துக்கும் தெரியும். அறுக்க கொண்டு போய் கடைசி கட்டத்தை மட்டும் உங்களுக்கு கொண்டு வாங்க. விழிப்பாக இருந்து தன்னால் தான் என்ன அளவு தௌஹீத்வாதியாக, கொள்கைவாதியாக என்னுடைய வாழ்விலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் இந்த கருத்திலே இருந்து நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். கொண்டு வராங்க. ரொம்ப நாளைக்கு பொருள் கிடைச்சக்குள்ள என்ன செய்யணும்? எவ்வளவு அருமையா இருக்கும். அதுக்கு அவங்க விட்டுட்டு பலஸ்தீனுக்கு போயிட்டாங்க, மிஸ்ருக்கு. பலஸ்தீனில் மிஸ்ருக்கு போயிட்டாங்க, ரஃபா போர்டரை கடந்து போயிட்டாங்க. இப்ப இருக்கிறாங்க மிஸ்ர்ல இருந்து வாராங்க. விளையாடி கொண்டிருக்கிற புள்ள, பெரிய புள்ள இல்ல. என்ன சொல்றாங்க? நாங்க உங்களோட கனவுல கண்ட அறுக்கிறது எப்படி இருக்கும்? ஒரு தந்தை நபிமார்களுடைய கனவு வஹி, இறை செய்தி என்ற அடிப்படையில சொல்றாங்க, நான் உனக்கு அறுக்கிறதுக்கு கனவு கண்டேன். ஒரு அழகான தாயுடைய பாசறையில கொள்கை அல்லாஹ் ஒருவன், அகீதாவில நல்ல சிந்தையில மறுமை சிந்தனையில வளர்க்கப்பட்ட அந்த பச்சலும் சொல்லுது, சின்ன புள்ள சொல்லுது, யா அபதி ஃபஅல் மா துமர் ஸதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாலிஹீன். அப்பா நீங்க கட்டளையிட்ட நீங்க சொல்லுங்க, செய்யுங்க, எதை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறானோ நீங்க அதை தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி போட்டு சொல்றாரு. வாப்பா என்ன அறுக்கின்ற பொழுது என்ன முகத்தை நீங்க குப்புற வச்சுக்கோங்க, என்ன முகத்தை என்ன கண்ணை நீங்க பார்த்தா, என்ன கண்ணை நீங்க பார்த்தா இறக்கம் வரும். இறக்கம் வந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ்வுடைய கட்டளைய செய்யறதுக்கு சம்பேன் அவர்களுடைய எண்ணம் பிரகாரம் சில நேரம் தங்கலாம். வாப்பா என்ன ஐடியா சொல்றாங்க, ரெண்டு பேரும் கட்டுப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், வேற யாருடைய மஹப்பத்து எனக்கு வானா? யா அல்லாஹ் உனக்காக வேண்டிய நான் செய்ய போறேன். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். யா அல்லாஹ் உன்னுடைய அன்பிற்காக மஹப்பத்துக்காக நான் பத்திய இந்த
விடுகிறேன். ஒன்றும் எனக்கு யா அல்லாஹ், நான் பிச்சைக்காக போனாலும் பரவாயில்லை, நான் பக்தியை இந்தோடு விடுகிறேன். உன்னுடைய அன்புக்காக, உன்னுடைய முகப்பத்து எனக்கு வரும், அதற்காக நான் பக்தியை விடுவேன். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்களை நான் சேர்ந்து நடப்பேன், நான் விலகி இருக்கிறேன். உன்னுடைய மகப்பத்துக்காக அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன். உறவுகளை முடித்திருக்கிறேன், உன்னுடைய மகப்பத்துக்காக நான் அவர்களை சேர்ந்து நடக்கிறேன். யா ரப்பு, என்னுடைய போனில் எத்தனையோ ஆபாசங்கள் இருக்கு. யா ரப்பு, உன்னுடைய மகப்பத்து மட்டும்தான் எனக்கு வேணும். அத்தனையை நான் அழிச்சு விட்டு உன்னிடத்தில் நான் தௌபா செய்கிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய மகப்பத்து வேணும். என்னுடைய வியாபாரத்தில் ஹராம் ஹலால் என்று பார்க்காம நான் சம்பாதிச்சிருக்கிறேன். யா ரப்பு, உன்னுடைய அன்பு மகப்பத்து எனக்கு வேணும். நான் இந்த ஹராத்தில இருந்து, இந்த நொடியில இருந்து விடுபடுகிறேன். யா அல்லாஹ் என்று எத்தனை பேரா நாங்க சொல்ல முடியும்? கடைசி கட்டம், கத்திய தீட்டிட்டாங்க. அஸ்லமான்னு சொன்ன ரெண்டு பேரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உடன்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து வேணும், அன்பு வேணும் என்று மகன் நினைக்கிறாரு. என் முகத்தை பார்த்தா சில நேரம் இருக்காது, அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்காது. எல்லாம் விட்டு விட்டு இந்த அத்தனை அன்புகளை ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அன்பு மட்டும்தான், இதுதான் எங்களுக்கு வேணும். வேற யாருடைய மனிதனால திருப்திப்படுத்த நினைச்சீங்க, அனைத்து ரப்புல் ஆலமீன் ஒரு நாளும் அந்த திருப்திப்படுத்துறதை கூட மாட்டோம். ஏலா படைத்த ரப்புல் ஆலமீனை நாங்க திருப்திப்படுத்தினோம்னா எல்லாரும் அடிமைகளாக, அதாவது எங்களுடைய திருப்திக்கு உள்ளானவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவார். நிறைய பேர் செய்யற இன்னைக்கு தவறு என்ன தெரியுமா? மற்றவங்களை திருப்திப்படுத்துறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இப்படி சென்னைதான் குர்ஆன் ஹதீஸ் இருக்குங்க, இல்லாம இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன். இப்படி அல்லாஹ்வுடைய அன்பு மஹப்பத் வேணும். அதற்காகத்தான் ரெண்டு பேரும் அந்த ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன் குப்பர போடுறாங்க. சூரா சாஃபாத் எடுத்து படிங்க. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல் குர்ஆன்ல 3 இடத்துல அதிகமாக சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்துக்கு பின்னால அதிகமாக வரக்கூடிய சம்பவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சூரத்துல் பக்ராவுல சொல்றான், சூரா அன்கபூத்ல சொல்றான், சூரத்து சாஃபாத்ல சொல்றான். இந்த 3 சூறாவையும் எடுத்து படிங்க. கவிகளுக்காக படிப்பாங்க, அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு படிங்க. வாழ்க்கையில நீங்க தவற மாட்டீங்க. வெறுமனே அவர்களுடைய ஒரு கவலை தரக்கூடிய இந்த சம்பவம் இருக்குது, கேட்டு விட்டு நாங்க வெளியே போறதுக்கு இல்ல, நாங்க அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி என்ன அவர்கள் செய்தார்கள் என்பது. அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால் என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில இருந்து அல்லாஹ் தஆலா குர்பான் கொடுத்தார். எங்களுக்கு எல்லாம் செய்து தெரியும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இமாமாக இருந்தார்கள். உம்மன்னா சமுதாயம் என்று சொல்லுவோம், ஒரு சமுதாயமாக இருக்கல்ல, ஒரு இமாமாக இருந்தாரு. நல்ல மனிதர்களிடத்திலே என்ன பண்பு இருக்க வேண்டுமோ, நல்ல ஒரு சமுதாயத்தில என்ன பண்பு இருக்க வேண்டுமோ அத்தனை பண்புகளும் அவர்கள் கருத்தில் இருந்தது. நல்லவர்களுக்குரிய உண்மை பேசுதல் அவர்கள் இருந்தது. இப்ராஹிம் இன்னஹும் கான சித்தீகன் நபிய்யா, உண்மை பேசினார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள். இப்ராஹிம் அல்லதி வஃபா, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன். அது மட்டுமல்ல, இபாதத்துகளை சரியாக செய்யக்கூடியவங்களாங்க, விட்டு இல்ல, நேரம் கிடைச்சா இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு இல்ல, கானிதன் எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய கட்டளையை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹனீஃபன், நேரான அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் எல்லா நிலையிலும் அவர்கள் தன்னுடைய ரப்பாக ஏற்று வணங்கக்கூடிய நேர்மையான ஒரு அங்கலைங்களை வளைஞ்சு கொடுக்காதவருக்கு தான் ஹனீஃப் என்று சொல்றாங்க. அங்கலைங்களை வளைஞ்சு கொடுக்கிறது நேராக நின்று சரியான ஸ்டடியாக இருக்கிறவங்க தான் ஹனீஃபன். அப்ப அவருக்கு
மனிதன் ஒரு உம்மா இமாமாக இருந்தார்கள். எல்லா சிறப்புகளும் அவர்களிடத்தில் இருந்து, தவக்குல் அவர்களிடத்தில் இருந்தது. எனக்கு உணவளிப்பவன், எனக்கு நீர் தருபவன், என்னை உயிரோடு வாழச் செய்பவன், என்னோடு மரணிக்க செய்வன், என்னை எனக்கு உணவளிப்பவன், எனக்கு நோய் வந்தால் குணப்படுத்துபவன் என்ற முழுமையான பேசிக்கான அகீதா தவக்குல் அவர்களிடத்திலே நிறையவே இருந்ததன் காரணத்தினால என்ன சொல்றான் தெரியுமா? கடைசியா சொல்றான், யா இப்ராஹிம், நான் உங்களோட இமாமாக ஆக்க போறோம். நாங்க எங்களுக்கு ஒரு எவார்டு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஷேயா பண்ணிட்டு வேலையை பார்ப்போம். எவார்டு ஒன்று கிடைச்சா இல்ல, எனக்கு மட்டும் போதா, இமாமத்தின் தலைமைத்துவம் என்ற பதவியை எங்க குடும்பத்துக்கும் தான் என்று சொன்னாங்க, கேட்டாங்க. அல்லாஹ் தான் அங்கீகரிச்சு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் வந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய இமாம். துஆவை கபூல் செய்தாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இந்த செய்தியில இருந்து நாம் என்ன படிப்பினை பெறுகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியிலிருந்து அவர்களை நாங்க பின்பற்றும் எல்லா நிலைமையும் விட்டு கொடுப்பிருக்க கூடாது. மார்க்கம் என்று வருகின்ற பொழுது விட்டு கொடுப்பிருக்க அவர்கிட்ட இருக்கல்ல. தந்தையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிரச்சாரத்தை நாங்க சரியா செய்யணும். அறிவு நுழைவோடு செய்யணும், அறிவு இல்லாமல் செய்யக்கூடாது. அறிவோடு தெளிவான ஆதாரத்தோடு அவர்கள் உங்களுக்கு சூரத்து மரியம் சொன்ன 41, 42, 43 ஆயத்தை வாசிப்பாங்க. அறிவோடு நான் உங்களுக்கு யதார்த்தமாக நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுக்கு பொருள் கேட்கிறாங்க, ரப்பி ஹப்லி ஹுக்மம் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். எல்லாம் முடிஞ்சா, யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை காட்டு, மறும நாளையில நல்லவர்களோடு என்ன சேர்த்து விடு. யார் கேட்கிறாங்க? நாங்க எத்தனை பேர் நாங்க துஆ கேட்கிறோம். யா அல்லாஹ் நல்லவர்கள் என்ன ஆக்கின நாங்க எத்தனை பேர் நாங்க கேட்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்ட துஆ, தனக்காக என்ன கேட்டா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா. யா அல்லாஹ் என்னை தொழக்கூடியவனாக ஆக்கி. நீங்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? என்னை தொழக்கூடியவனாக ஆக்கி முதலாவது உங்களை நீங்க நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கோங்க. என்னுடைய சந்ததியினரை அல்லாஹ் பெறக்கூடியவர்களாக ஆக்கி, என்னுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், நான் பெற்றெடுத்தவர்கள், என்னுடைய ரத்தங்கள், சொந்த பந்தங்கள், யாரெல்லாம் அவர்களை தொழக்கூடியவர்களாக, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி. நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் துஆ கேட்கிறோம்? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ஸுர்ரிய்யதி. ரப்பனா தகப்பல் துஆ. யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள். ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய. யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்ன எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கு மன்னி யா அல்லாஹ். மறுபடியும் சொல்லாங்க, யௌம யகூமுல் ஹிசாப், மர்ம நாளை உங்களுடைய பிள்ளைகள், நீங்க பெற்றவங்க, நிறைய அகீதாவை கொடுங்க, கொள்கையை கொடுங்க, அல்லாஹ்வை பற்றிய அந்த செய்திகளை, நல்ல மெசேஜ்களை கொடுங்க. அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு எவ்வளவு விசாலமானது, அல்லாஹ் எப்படி ஆற்றல் உள்ளவன் என்ற அந்த மெசேஜ எப்படி அந்த ஒரு குடும்பம் பெற்றதோ அதே போல உங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுங்க, உங்களுடைய அழகான பிள்ளைகளுக்கு கொடுங்க, தேசிக்க கொடுங்க. உங்களுக்கு என்ன வந்தாலும் நீ பயப்படாத, அல்லாஹ் உங்க படைச்சவன் இருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள் வந்த உள்ளத்துல நீங்க ஏற்படுத்தினாங்க சொன்னா, இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க என்று சொல்ற காரணம் இதுதான். எல்லா நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத்துக்காக, அல்லாஹ்வுடைய அந்த அன்பை பெற வேண்டும் என்று அவர்கள் தியாகம் செய்தார்கள். அப்படியாக அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசக்கூடிய இந்த மாதத்துல, இந்த நாட்கள்ல நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் என்ன செய்திகளை அவர்கள் குர்ஆனிலே இருந்து நாம கேட்டோம், அதைகளை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அணுவும் பிசகாமல் எடுத்து நடந்து மர்ம நாளையிலே நாம் சுவர்க்கம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஃபிர்தௌஸுல் ஆலா என்று சுவர்க்கத்துக்கு வாரிசு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது குத்பாவில விசேஷமாக ஞாபகப்படுத்த வேண்டும், உல்ஹியா சம்பந்தமாக நாங்க எவ்வளவு செலவழிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த 10 நாட்கள், அதாவது பெருநாள் தினத்துல
செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு அந்த குர்பானை விட வேற எந்த அமலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இல்லை. தப்புல அல்லாஹ்வுக்கு அன்புள்ள மகத்தான விஷயம் குர்பான் கொடுக்கிறது. கொலை பண்ணியாச்சு. எத்தனை 1950வது பெஞ்ச், 60வது பெஞ்ச், கெட் டுகெதர், அங்க போறோம் இங்க போறோம், இவ்வளவு போடுங்க நாங்க செலவழிக்கிறோமா, பிரச்சனை இல்லை, செலவழிங்க. அல்ஹம்துலில்லாஹ் தந்திருக்கிறானா ஹலாலான முறையில நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அது இஸ்லாம் தடுக்கல. ஆனா நான் இந்த விஷயத்துல நாங்க எத்தனை பேர் நினைச்சு பாருங்க, நீங்க எத்தனை பேருக்கு நாம கோல போட்டு கேட்டுக்கிறோம். வாலிபர்கள் ஒரு பக்கம், தாய்மார்கள் ஒரு பக்கம் சேர்ந்து கொள்வாங்க, ஒரு படிச்ச ஒரு பெஞ்ச் ஒன்று சேர்ந்து கொள்வாங்க, ஒரு ஊர்ல ஒரு பக்கத்தில் உள்ளவங்க சேர்ந்து கொள்வாங்க, ஒரு மஹல்லா வாசிகள் ஒன்று சேர்ந்து கொள்வாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு செய்வாங்க. தானே நம்முடைய பங்கன்களை, தனிப்பட்ட அமல்களை ஏன் நாம் இதை கொண்டு சேரக்கூடாது? எவ்வளவு ஒரு சிறந்த அமல்! அல்லாஹ்வுக்கு பெருநாள் தினத்துல செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல் குர்பான் சொல்றார். அதுல நீங்க இதுதான் உங்களுக்கு மிச்சம். ஷேர் பண்ணுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க எப்படி கெட்டுக்கிறது எல்லாம் வைக்கிறீங்களோ பெஜ் வாரியாக, அதே மாதிரி நீங்க இதுலயும் நீங்க ஷேர் பண்ணி மறுமைக்காக வேண்டி நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அது ஒரு நாளும் வீண் போகாது. அடுத்ததாக, அண்மையில ஏற்பட்ட வெள்ளத்தினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும். தனிப்பட்ட முறையில நீங்க அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்து அது உங்களுடைய அல்ல. நீங்க அனுபவிச்சுட்டு மிஞ்சினது தர்மமாக ஜகாத் உங்களோட இல்ல, மத்தையெல்லாம் கூட தான் சதகாக்கள் தர்மங்கள் இருக்குது, அதை நீங்க கொடுங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி, பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையில பார்த்து நீங்க உதவி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். உங்களுடைய குறைகளை இந்த உலகத்திலே மறைப்பான், மர்ம நாளையிலே மறைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையிலே நாம் எதையெல்லாம் கேட்போமோ அதன் பிரகாரம் நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.